Hello friends, welcome to my channel. Learn Excel in Tamilங்கிற பிளேலிஸ்ட்ல இன்னைக்கு நாம பார்க்க போறது காலம் சார்ட்ஸ். ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் சார்ட்னா என்ன, அது பேசிக் டெர்மினாலஜிஸ் பார்த்தோம். சார்ட்டுங்கிறது வந்து எக்ஸலில் ஒரு டேட்டாவை கிராஃபிக்கலாக ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் நம்ம. ஸோ அந்த சார்ட் இருக்கும்போது அந்த மீனிங் ஆஃப் த டேட்டா வந்து நம்மளுக்கு ஈஸியாக புரியும். அதே போல் ஒரு சில டேட்டா செட்டை கம்பேர் பண்ணுறதுக்கும் இந்த ட்ரெண்டை அனலைஸ் பண்ணுறதுக்கும் சார்ட் யூஸ் பண்ணலாம். இந்த வீடியோவில் காலம் சார்ட்ஸு சில எக்ஸாம்பிள்ஸோட நம்ம பார்க்க போகிறோம். நம்ம காலம் சார்ட்ஸ் பார்த்திங்கன்னா வெர்டிக்கல் பார் யூஸ் பண்ணி டேட்டாவை ரெப்ரசன்ட் பண்ணோம். இந்த காலம் சார்ட்டு மெனி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்டாவுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். பட் ஜென்ரலாக கம்பேரிசனுக்கு தான் நம்ம காலம் சார்ட் யூஸ் பண்ணுவோம். அதே போல் ஒரு கேட்டகரைஸ்ட் டேட்டா வித் ஒரே ஒரு டேட்டா சீரீஸ் இருந்ததுனாலும் நம்ம வந்து காலம் சார்ட்டுக்கு போகலாம். இதே போல் ஒரு கேட்டகரிஸ் இருக்குது, 4 டேட்டா சீரீஸ் இருக்குது, இது வந்து டோட்டல். ஸோ இதுக்கும் நம்ம வந்து காலம் சார்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ முதல்ல சிம்பிளாக நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இன்சர்ட், செலக்ட் த டேட்டா, இன்சர்ட்டில் காலம். ஸோ யூ கேன் சி 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் காலம் சார்ட் இருக்குது 2D. ஸோ இதனுடைய வேரியேஷன்ஸும் 3D சிலிண்டர் அப்படிலாம் இருக்குது. இந்த 3 மட்டும் நம்ம பார்த்தோம்னாவே போதும். நம்ம ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா கிளஸ்டர்டு காலம். ஸோ இது வந்து வேல்யூ அக்ராஸ் அ கேட்டகரிஸை கம்பேர் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஒவ்வொன்றையும் வந்து வெர்டிக்கலாக ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. இது 800, இது வந்து 720, அதே போல் இது வந்து 500. நம்ம கர்சரை கொண்டு வந்து இந்த பாரில் வைக்கும்போதே நம்ம வந்து எந்த சீரீஸோடது அப்படிங்கிறத காமிச்சிக்கும். ப்ராடக்ட் சி வேல்யூ 500, இது வந்து ப்ராடக்ட் டி வந்து வேல்யூ 450 அப்படின்னு இருக்குது. இப்போ இதுவே வந்து நம்ம வந்து 2 டேட்டா செட் இருக்குது, சீரீஸ் இருக்குது அப்படின்னாலும் நம்ம வந்து காலம் சார்ட் யூஸ் பண்ணிக்கலாம். லாஸ்ட் இயர் டேட்டாவும் இருக்குது, கரண்ட் இயர் டேட்டாவும் இருக்குது. அப்போ ப்ளூவில் இருக்கிறது லாஸ்ட் இயர், ரெட்டில் இருக்கிறது கரண்ட் இயர். இஃப் யூ வாண்ட் யூ கேன் சேஞ்ச் த கலர் ஆல்சோ. ஸோ ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஃபார்மேட் டேட்டா சீரீஸ். ஸோ இதில் என்ன ஃபில் பண்ணணும், சாலிட் ஃபில்லு, என்ன கலர், நம்ம என்ன கலர் வேணால் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு வந்து கரண்ட் இயர் அண்ட் த லாஸ்ட் இயர் இந்த பார் வந்து எனக்கு மாறி வரணும். ஃபஸ்ட்டு வந்து கரண்ட் இயர் வேணும், அடுத்தது வந்து லாஸ்ட் இயர் வேணும். ஸோ இதை செலக்ட் பண்ணிக்கலாம். டிசைனில் செலக்ட் டேட்டா போயிட்டு இந்த இடத்துல லாஸ்ட் இயர் கரண்ட் இயர் இருக்கு இல்லைங்களா, இதை வந்து மூவ் அப் பண்ணிக்கலாம் நம்ம. இப்போ ஆட்டோமேட்டிக்காக கரண்ட் இயர்து வந்துடுது, இங்கே அடுத்தது வந்து லாஸ்ட் இயரோடது வந்திருக்கு. ஸோ இது இன்னும் க்ளோஸராக வேணும் அப்படின்னா இந்த ஃபார்மேட் சீரீஸ் நம்ம இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது செப்பரேட்டட். சப்போஸ் யூ வாண்ட் டு ஓவர்லேப் இட், யூ கேன் ஓவர்லேப். கேப் வித், அப்போ என்ன ஆகும்னா ப்ராடக்ட் ஏ ப்ராடக்ட் பி இதெல்லாமும் க்ளோஸராக வரும். ஸோ தட் கம்பேரிசன் வில் பி ஈஸியர். நம்மளுக்கு எப்படி வேணுமோ நம்ம போய் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற எக்ஸாம்பிளில் ரீஜன் கொடுத்துருக்காங்க, அதில் 4 குவார்ட்டர்ஸ் ஒன்று டேட்டா இருக்குது. ஸோ முதல்ல நம்ம வந்து ரீஜன் அண்ட் குவார்ட்டர்ஸ் மட்டும் எடுத்துக்கிறோம். இன்சர்ட்டு, காலம், ஈஸ்ட், வெஸ்ட், நார்த், சவுத் 4 ரீஜனுக்கான ஒவ்வொரு குவார்ட்டர்ஸ்க்கும் கொடுத்துருக்காங்க. குவார்ட்டர் 1, 2, 3 அப்படின்னு இருக்குது. இப்போ இதில் எனக்கு வந்து ஈஸ்ட்டுக்கு மட்டும் ஒரு பார் தான் வேணும், ஈஸ்ட் வெஸ்ட்டுக்கு. அதில் இருக்கிற டேட்டா வந்து அந்த பார்லேயே ரெப்ரசன்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், மறுபடியும் இதை செலக்ட் பண்ணிவிட்டு யூ கேன் கோ ஃபார் த நெக்ஸ்ட் வேரியேஷன் ஸ்டாக்டு. இந்த ஸ்டாக்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஈஸ்ட், வெஸ்ட், நார்த், சவுத் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பார் தான் இருக்குது. ஆனால் இதுக்குள்ளே இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு குவார்ட்டரோட வேல்யூஸும் இருக்குது. அப்போ நம்ம பார்த்துக்கலாம் அந்த ஹோல் இதுக்கும் எந்த குவார்ட்டர் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுது. அப்போ அந்த ஹோல் டு பார்ட் காம்போசிஷன் பார்க்குறதுக்கு நம்ம இந்த மாதிரி ஸ்டாக்டு சார்ட் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ பை சார்ட்டும் இதே போல் தான். அப்போ இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் பை சார்ட் அண்ட் அ காலம் சார்ட். இந்த வெர்டிக்கல் ஆக்சிஸில் நம்ம வந்து வேணும்னா ஃபார்மேட் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா லேஅவுட்டில் போயிட்டு இந்த இடத்துல வெர்டிக்கல் ஆக்சிஸ் செலக்ட் பண்ணிட்டு ஃபார்மேட் செலெக்ஷன். இந்த இடத்துல ஃபிக்ஸட் பதிலாக நம்ம 700க்கு பதிலாக 800 இல்லைனா 600 அது வரைக்கும் போட்டுக்கலாம் நம்ம. ஸோ யூ கேன் சேஞ்ச் த வெர்டிக்கல் ஆக்சிஸ். இப்போ இதே போல் இந்த லெஜெண்டையும் நம்ம வந்து ஃபார்மேட் பண்ணிக்கலாம். இந்த லெஜெண்ட் இங்கே செலக்ட் பண்ண உடனே இங்கே வந்துடுது லெஜெண்டு. ஃபார்மேட் செலெக்ஷன் எங்கே கொண்டு போகணும், பாட்டமுக்கு போகணும் அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் அ பாட்டம். யூ கேன் சேஞ்ச் த பொசிஷன் ஆஃப் த லெஜெண்ட் ஆல்சோ. ஸோ இது எல்லா சார்ட்லேயுமே இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் வேரியேஷன்ஸ் பார்க்கணும் அப்படின்னா சார்ட் லே அவுட் மாற்றிக்கலாம் நம்ம. சப்போஸ் எனக்கு ஹெட்டிங்கோடு வேணும் அப்படின்னா ஹெட்டிங்கோடு வச்சுக்கலாம். யூ கேன் கிவ் சார்ட் டைட்டில், ஆக்சிஸ் டைட்டில், அதே போல் வந்து ஹரிசாண்டல் ஆக்சிஸ்க்கு நம்ம டைட்டில் கொடுத்துக்கலாம். ஸோ நம்மளுக்கு எந்த மாதிரி சேஞ்சஸ் வேணும் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த லே அவுட் செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா லேபிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 100, 120, 133 ஸோ இந்த மாதிரி இருக்குது. சப்போஸ் எனக்கு இந்த இடத்துல 473 டோட்டல்ஸும் வேணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், ஃபுல் டேட்டாவே நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம்.
இன்சர்ட்டு, காலமு, ஸ்டாக். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ளூ கலரில் இருக்கிறது வந்து டோட்டல். ஆனால் எனக்கு இது வந்து ஃபில் பண்ண வேண்டாம். எனக்கு அந்த வேல்யூஸ் மட்டும்தான் இங்கே வேணும். ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா செலக்ட் பண்ணிட்டு ஆட் டேட்டா லேபிள்ஸ். இந்த டேட்டா லேபிள் வந்து சென்டரில் இருக்குது. இப்போ அதுக்கு பதிலாக எனக்கு வந்து அது வந்து கீழே வேணும். அப்போ என்ன பண்ணிக்கலாம், இன்சைட் பேஸ். அடுத்து இந்த ஃபில் இருக்கு இல்லையா, இந்த ஃபில்லையும் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்ம we don't want any fill, so I can give no fill. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு பார் இருக்கிறது தெரியாது, ஏன்னா நோ ஃபில்ங்கிறதுனால. ஆனால் ஈஸ்டோட டோட்டல் வந்து 473, வெஸ்டோடது 591, நார்த்தோடது 512 அண்ட் 467. இப்போ நம்மளுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெர்டிக்கல் ஆக்சிஸ் வந்து தேவையில்லாமல் 1400 வரைக்கும் இருக்குது. ஸோ அதை நம்ம மாற்றிக்கணும் அப்படின்னா இதை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி ஃபார்மேட் ஆக்சிஸ் ஃபிக்ஸடில் நம்ம வந்து 800 வரைக்கும் நம்ம கொடுத்துருக்கோம். 800 வரைக்கும் நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ ஸ்டாக் டு காலம் சார்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ இதில் எனக்கு இந்த வேல்யூஸ் எனக்கு இங்கே ரெப்ரசன்ட் பண்ணணும்னா ரைட் கிளிக் பண்ணி ஆட் டேட்டா லேபிள்ஸ். அதே போல் ஒவ்வொரு சீரீஸும் செலக்ட் பண்ணி ஆட் டேட்டா லேபிள்ஸ். இப்போ எனக்கு இந்த வேல்யூஸ் வந்து 100, 120ங்கிற எக்ஸாக்ட் வேல்யூ இல்லாமல் எனக்கு பர்சன்டேஜில் வேணும். how much this contribute, each and every quarter contribute to the whole of this region அப்படிங்கிறது வேணும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம இதை செலக்ட் பண்ணிக்கிறோம். பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணுறதுக்காக இன்னொரு இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல எனக்கு பர்சன்டேஜ் வேணும். ஸோ இஸ் ஈக்குவல் டு 100 டிவைடட் பை த டோட்டல் வேல்யூ. இந்த டோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலாவை ஐ ஹாவ் டு காப்பி டு த ஹோல் ரேஞ்ச். அதனால் நம்ம வந்து ரிலேட்டிவ் ரெஃபரன்ஸ் இல்லாமல் அப்சல்யூட் ரெஃபரன்ஸ்க்கு கொண்டு போகணும். அதனால் ஃபங்க்ஷன் F4 ப்ரெஸ் பண்ணுறேன். 2 டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணும்போது எனக்கு தேவையான மாதிரி $6ன்னு வந்திருக்கு. என்டர் தட்டிக்கிறோம். ஸோ இந்த ஃபார்முலாவை நான் ஃபுல் காலத்துக்கும் காப்பி பண்ணிட்டேன். அதே போல் எல்லாத்துக்கும் காப்பி பண்ணிட்டோம். ஸோ டோட்டல் வந்து 100%. இப்போ எனக்கு இந்த பர்சன்டேஜ் டெசிமலில் வேண்டாம், எனக்கு பர்சன்டேஜில் வேணும். ஸோ இந்த பர்சன்டேஜ் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ 100க்கு பதிலாக எனக்கு 20 வேணும். அதே போல் 141க்கு பதிலாக எனக்கு 28 வேணும். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஒரே ஒரு செல்லை மட்டும் செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிவிட்டு இஸ் ஈக்குவல் டு அந்த 100 எதுக்கு, ஈஸ்டோட ஃபஸ்ட்டு குவார்ட்டர். ஸோ அது செலக்ட் பண்ணிக்கிறோம் நம்ம. என்டர். அப்போ பார்த்தீங்கன்னா 20% வந்துருச்சு. அதே போல் ஈஸ்டோட செகண்ட் குவார்ட்டருக்கு வேணும் அப்படின்னா இந்த ஒரு செல்லை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு இஸ் ஈக்குவல் டு ஈஸ்டோட செகண்ட் குவார்ட்டர். ஸோ 120யோடது பர்சன்டேஜ். ஸோ 23. ஸோ இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு செல்லையும் செலக்ட் பண்ணி நம்ம பர்சன்டேஜில் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இது வந்து 141 வந்து வெஸ்டோட ஃபஸ்ட்டு குவார்ட்டர், அதனால் ஈக்குவல் டு B12. இது பார்த்தீங்கன்னா வெஸ்டோட செகண்ட் குவார்ட்டர். ஸோ இப்படியே நம்ம எல்லா டேட்டா லேபிள்ஸையும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்ம அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா 100% ஸ்டாக்டு. இதே தான் இன்சர்ட்டு காலமில் தேர்ட் ஆப்ஷன் 100% ஸ்டாக்டு காலம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டேட்டாவையும் 100%க்கு கொண்டு போய் வாட் இஸ் த கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு காமிக்கிறதுக்காக. திஸ் இஸ் ஆல்சோ ஃபார் கம்பேரிசன். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வெர்டிக்கல் ஆக்சிஸில் வேல்யூஸ் இருந்தது, இப்போ அதுக்கு பதிலாக நம்மளுக்கு பர்சன்டேஜ் வந்திருக்கு. ஸோ 20%. இதனோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம் நம்ம. ஸோ இந்த வீடியோவில் காலம் சார்ட்டுக்கு சில எக்ஸாம்பிள்ஸோடு பார்த்தோம். 3 டைப்ஸ் ஆஃப் காலம் சார்ட்ஸ் பார்த்தோம் நம்ம. கிளஸ்டர்டு, ஸ்டாக்டு, 100% ஸ்டாக்டு. இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபர்தர் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.